எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்திதான் நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அதிகார போதையில் நீங்கள் செயல்பட்டால் உங்களையும் மக்கள் தூக்கி எறிவார்கள். மாரிதாஸ் என்ன தப்பு பண்ணாரு? நான் என்ன சொல்றேன், அவங்க திமுகவுக்கு ஒரு சவுக்கு சங்கர்னா தாவேக்காவுக்கு ஒரு மாரிதாஸா? திமுகவும் நீதிமன்றங்களை மதிக்காது, தாவேக்காவும் நீதிமன்றங்களை மதிக்காது, நீதிமன்ற உத்தரவுகளை கடைபிடிக்காது, நீதிமன்றத்தை அவமானப்படுத்தும். இததான் திமுக செஞ்சான். நீ அவருக்கு மட்டும் நீ வந்த, நீ அதே தானே செய்கிற. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முக்தார் தலைமறைவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்தாருக்கும் தாவேக்காவுக்கும் ஏற்கனவே வாய்க்கா வர தகராறு இருக்கு. அவங்க மாநாட்டுக்கு மதுரைக்கு போனது முக்தார் அடிச்சு வெட்டியிருக்காங்க. முக்தார் ஒரு அயோக்கிய சிகாமணி. பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக ஆதரவாளர். எஸ், அப்கோர்ஸ் சொல்லிக்கலாம். அவரே சொல்லிருக்காரு, நான் ஏன் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன்னு புக் எழுதினார் சார். அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிஜேபிக்கே போனேன் சார். திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுதான். திமுகவை இயக்கியதும் கிறிஸ்துவ மிஷனரி கும்பல் தான், தாவேக்காவை இயக்குவதும் கிறிஸ்துவ மிஷனரி கும்பல் தான். திமுகவோட கொள்கை தான் தாவேக்காவோட கொள்கை. இதுல எந்த இருவேறுபட்ட கருத்து இல்லை. நான் சொல்லி தான் என் கூட்டணி கட்சியை போய் நீங்க வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொன்னது மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. நாளைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் கூட கேஸ் வரலாம். தாவேக்கா அரசாங்கம் போடும். ஜோசப் விஜய் மௌனமாக வேடிக்கை பார்ப்பார். இவர்கள்ட்ட இதை தவிர வேற ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. ஓட்டு போட்ட மக்கள் வெக்கி தலைகுனியும். திமுக உங்களுக்கு என்ன மாற்று இருக்கு? நீங்க மாற்று சக்திலாம் இல்லை, நீங்கள் திமுகவின் மறைமுக சக்தி. திமுக தீய சக்தி, தாவேக்கா மிகப்பெரிய மகா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஐயா ரவி அவர்கள் நம்மோடு இணைகிறாரு. ஐயா வணக்கம். பாஜகவுடைய ஒரு குரலாக இணையத்தில் வந்து ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு நபர் மாரிதாஸ். அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த கைதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார் ஏற்கனவே சொன்னார், திராவிட மாடல் 2.0. நீ அவனை பாசிசமா பாயாசமான்னு கேட்டேன். இப்போ நான் முதலமைச்சர் ஜோசப்பை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பாயாசமா பாசிசமா? உங்களை எதிர்த்து ஒருத்தன் கருத்து பேசுறான்னா நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாசிசவாதி தான், நீங்கள் சர்வாதிகாரி தான். நீங்கள் அதிகாரம் இருக்கக்கூடிய திமிரில் தான் நடக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை மக்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கவில்லை. எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி தான் நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அதிகார போதையில் நீங்கள் செயல்பட்டால் உங்களையும் மக்கள் தூக்கி எறிவார்கள். மாரிதாஸ் என்ன தப்பு பண்ணாரு? உங்களை பற்றி தப்பாக பேசினாரா? டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்க, அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க, கோர்ட்டு கொண்டு நிப்பாட்டுங்க, வாத பிரதிவாதங்கள் வைக்கட்டும், நீதிமன்றம் சொல்லட்டும், குற்றவாளி இவரை கைது பண்ணி 2 வருஷம் ஜெயிலில் போட்டுன்னு சொல்லட்டும். அதற்கான வாய்ப்பு அதுதான். அதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏன் தரமாட்டேங்கிறீங்க? இதே தானே திமுக செஞ்சான், இதே தானே திமுகவும் பண்ணாங்க. திமுகவும் ஹிந்தி எதிர்ப்பு, தாவேக்காவும் ஹிந்தி எதிர்ப்பு. திமுக இருமொழி கொள்கை, தாவேக்கா இருமொழி கொள்கை. திமுக மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம், தாவேக்காவும் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம் சொல்லும். திமுக வக்ஃபோர்டு மசோதாவை எதிர்க்கும், தாவேக்கா வக்ஃபோர்டு மசோதாவை எதிர்க்கும். நீட்டை திமுக எதிர்க்கும், நீட்டை தாவேக்கா எதிர்க்கும். மத்திய அரசோடு இணக்கமாக திமுக செல்லாது, தாவேக்கா மத்திய அரசாங்கோட இணக்கமாக செல்லாது. இந்த பாலிசியை தான் பாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்துட்டாங்களே. நீங்கள் மாற்றம் தர போகிறேன்னு அதே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஒருத்தர் எய்த்து பேசிட்டார், உங்களை பற்றி தப்பான வீடியோ வெளியிட்டார், நீங்கள் நம்புறீங்க, வச்சுக்கோங்க. திமுக செஞ்ச செயலியை தான் நீங்கள் செய்கிறீங்க. அன்று திமுக வந்து இதே சவுக்கு சங்கருக்கு என்னவெல்லாம் கொடுமை நிகழ்த்தியதோ நீங்கள் அதை மாரிதாஸ் மேலே பார்க்குறீங்க. அதே சவுக்கு சங்கரை வந்து வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு அதே அரசு தானே உதவி இருக்கு. அது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு முதலாளிக்காக செய்யப்பட்ட நன்றி கடன். ஃபிலிக்ஸுக்காக செய்யப்பட்டது. ஃபிலிக்ஸ் இப்போ தாவைக்கால இருக்காரு இல்லையா, அவருக்கு ரிக்வஸ்ட் பண்ணதுனால வந்துருக்கலாம் சார். இந்த வெளிவிட்டுருக்கணும் சார். நான் என்ன சொல்கிறேன், அவங்க திமுகவுக்கு ஒரு சவுக்கு சங்கர்னா தாவேக்காவுக்கு ஒரு மாரிதாஸா? சமீபத்தில் சவுக்கு சங்கர் கேஸில் தான் நினைக்கிறேன், வீடியோவில் தவறாக பேசிவிட்டார் என்பதற்காக அவரை கைது செய்யக்கூடாது. வழக்கு பதிவு செய்து விசாரணையின் முடிவில் அவர்கள் தண்டனை கொடுத்துக்கலாம். நீங்கள் கைது செய்யாதீங்கன்னு உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்குது. உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன பண்ணுது? தனி நீதிபதிகள் கொடுத்த உத்தரவை திருப்பரங்குன்றத்தில் நிறைவேற்றுவதில் அரசுக்கு என்ன சங்கடம் இருக்கிறது, இது குறித்து 2 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் சொல்லுது. அமைச்சர் நிர்மல்குமாரும் திருப்பரங்குன்றத்தின் எம்எல்ஏ அமைச்சர் என்ன சொல்றாரு? 2 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அப்படியே நிலை தொடரும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தீபம் ஏற்றப்பட்டது? தீபத்துள்ள ஏத்தலை. அப்போ தீபத்துள்ள நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம்தான் நிர்மல்குமார் சொல்றாரு. அப்போ திமுகவும் நீதிமன்றங்களை மதிக்காது, தாவேக்காவும் நீதிமன்றங்களை மதிக்காது.
நீதிமன்ற உத்தரவுகளை கடைபிடிக்காது, நீதிமன்றத்தை அவமானப்படுத்தும். இதை தான் திமுக செஞ்சான். நீ அவருக்கு மட்டும் நீ அதையே தானே செய்கிற. மாரிதாஸ் அப்படி என்ன குற்றம் செஞ்சிட்டாரு? அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜான் பிரிட்டோ யாரு? ஜான் பிரிட்டோவுக்கும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு முறை? இப்போ ஆதவர்ஜுனா வந்து சிறு குறு துறைமுகங்களுக்கெல்லாம் அமைச்சராக இருக்காரு. அந்த அமைச்சர் பதவியில் இருக்கிறது வெளியே தெரியல. நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் வெளியில தெரியுது. ஆனால் சிறு குறு துறைமுகங்களுக்கும் அவர் தான் அமைச்சராக இருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்றாரு. ஜான் பிரிட்டோ வந்து ஆதவர்ஜுனா மாமியாருடைய தம்பி அண்ணங்கிறாரு. அது பொய்யா இருந்துச்சுன்னா அந்த ஜான் பிரிட்டோவுக்கும் ஒரு கடலோர காவல் படை 270 கிலோ உள்ள மெத்தபெட்டமைனை பிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரை அனுசரித்து அமலாக்கத்துறை வந்து ரைடு நடக்குது. இந்த ரைடுக்கெல்லாம் பின்னாடி ஜான் பிரிட்டோ தான் இருக்காரு. ஜான் பிரிட்டோ ஆதவர்ஜுனோடைய சித்தப்பா முறை வேணும், அவங்க ரிலேட்டிவ் இருக்குது, இவருக்கு துறைமுகங்களுக்கு அமைச்சராக இருக்கார் அப்படின்னு ஒரு லிங்க் பண்ணி அவர் ஒரு விஷயம் பேசுகிறார். அந்த விஷயம் தவறு என்று பட்டால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க. காவல்துறை அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரணை பண்ணுங்க. தப்பு செஞ்சாருன்னா வழக்கு தொடருங்க. நீதிமன்றம் சொல்ல தவறு என்று நீதிமன்றத்தில் நீங்கள் நிரூபித்து காட்டினால் அவரை கைது செய்ய சிறையில் அடைங்க. நீங்கள் 300 போலீஸ் அழைச்சிட்டு போய் வீட்டை சுற்றி நிப்பாட்டி என்னமோ ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிக்கிறது போல பிடிக்கிறீங்க. மாரிதாஸ் என்ன தீவிரவாதியா? அந்த தேசியவாதி, தேச சிந்தனை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய மாமனிதன் மாரிதாஸ். ஏன் அவனை போய் ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறது போல பிடிக்கிறீங்க? இன்னைக்கு மாரிதாஸை பிடிக்கிறீங்க. ஏன் KN நேரு இன்னை வரைக்கும் எஃப்ஐஆர் போடல? நீங்கள் அதே அமலாக்கத்துறை தானே கொடுத்துருக்கு லெட்ரு, 2 தடவை கொடுத்துருக்குல்ல, மொத்த ஆவணத்தையும் கொடுத்துருக்குல்ல. அது சம்பந்தம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கல? உயர்நீதிமன்றம் சொல்லுது சம்பந்தம் ஒரு குறிப்பிட்ட IAS அதிகாரி மீது அவர் காசை வாங்கிட்டு குண்டர் சட்டை பாய்ச்சிருக்காரு, அவரை வந்து எப்படி நீங்கள் இன்னும் பவரில் வச்சுருக்கீங்கன்னு கேட்குது. அவரை தூக்கி நீங்கள் லஞ்ச ஒழிப்பு ஊழல்துறை ஐஜியாக போடுறீங்க, கூடுதல் டிஜிபியாக போடுறீங்க. அப்போ நீதிமன்றம் சொல்கிறத தாவேக்கா கேட்காது, நீதிமன்றம் சொல்கிறத திமுகவும் கேட்காது. அப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னொரு வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்தாரை வந்து இது வரைக்கும் வந்து கைது பண்ணலையே சார். முக்தார் தலைமறைவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்தாருக்கும் தாவேக்காவுக்கும் ஏற்கனவே வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது. அவங்க மாநாட்டுக்கு மதுரைக்கு போனப்போ முக்தாரை அடித்து வெட்டியிருக்கானுங்க. முக்தார் ஒரு அயோக்கிய சிகாமணி. அவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராது. திமுகவுடைய கைக்கூலி, விடுதலை சிறுத்தைகளுடைய கைக்கூலி. அவன் எங்கேயோ தலைமறைவாக இருக்கான். அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்கன்னு நம்புகிறேன். திருச்சி சூர்யா வந்து ஒரு கல்பிரிட் அரசியல்வாதி. இந்த ஊடகங்களுக்கெல்லாம் எனது ஒரே கேள்வி, பிஜேபியின் முன்னாள் நிர்வாகி இன்னைக்கு அவன் பிஜேபியில் இருக்கானா? இன்னைக்கு அவன் பிஜேபியில் இல்லைல்ல. இன்னைக்கு அவன் யாரு? எந்த கட்சி வேணாம்லாம். இன்னைக்கு அவன் யாரு? திருச்சி சிவாவோட மவன். பிஜேபியில் இருந்தப்ப அவன் யாரு? திருச்சி சிவாவோட மவன். பிஜேபிக்கு வராதுக்கு முன்னாடி அவன் யாரு? திருச்சி சிவாவோட மகன். திருச்சி சிவா எம்பியோட மகன் என்கின்ற அடையாளம் மாறாது. ஆனால் இன்னைக்கு பிஜேபியில் இருப்பான், நாளைக்கு தாவேக்காவுக்கு போவான், நாளைக்கு திமுகவுக்கு போவான், அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு போவான், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போவான். அந்த அடையாளத்தை நீ அடையாளப்படுத்துகிற பிஜேபின்னு சொல்லி தமிழக ஊடகங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கா? திருச்சி சிவா திமுக ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவாவினுடைய மகன் திருச்சி சூர்யா சிவான்னு சொல்கிறதுக்கு யோகியதை கெட்ட மனிதர்கள் இந்த மீடியாவில் உள்ளவனுங்க. நான் தான் சொல்கிறேன், திருச்சி சிவாவோட பையன் சொல்லு. முன்னாள் பாஜக கூட்டு போய் 2 வருஷம் ஆகுது. அவன் பாஜக கூட்டு அவன் போகல, பாஜக தூக்கி விட்டஞ்சிருச்சு வெளியில் இவனோட அயோக்கியத்தனத்துக்காக. பாஜகவில் இருந்தே கனிமொழிக்கு போஸ்ட் அடிப்பான், கனிமொழி பிறந்த நாளைக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுவான். கேட்டால் பாஜகவில் இருப்பான். மாரிதாஸ் எப்படி வந்து பாஜக ஆதரவான ஒரு சமூக ஊடகங்கள் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சார் அவர் பாஜகவையும் விமர்சித்து வீடியோ போட்டிருக்காரு. ஒரு பொதுப்படைய சிந்தனையாளர். அது அதிகப்படியாக நல்லது நடக்கிறத சார். இப்போ வந்து ஊடகவியாளர்கள்னால் என்ன அர்த்தம், ப்ரெஸ் பீப்புள்னால் என்ன அர்த்தம்னா நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு உண்மையை பேசுறதில்ல. பிஜேபியை எதிர்க்கிறவங்களாம் நடுநிலை பத்திரிகையாளர்கள். ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக ஆதரவாளர். எஸ், அப்கோர்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, அவர் அவரே சொல்லியிருக்காங்க, நான் ஏன் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன்னு புக் எழுதினார் சார். அந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் பிஜேபிக்கே போனேன். உண்மையை சொல்கிறேன் சார். நான் ஏன் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன் மாரிதாஸ் ஒரு புக் எழுதினார். இந்த புக்குக்கு அப்புறம் தான் நான் பிஜேபிக்குள்ளே வந்தேன். பிஜேபியில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு உந்துதலை ஏற்படுத்தியது. அவர் வீடியோக்கள் தான் என்னை பிஜேபி காரியகர்த்தாவாக நான் மாறுவதற்கான உந்துதலை எனக்கு ஏற்படுத்தியது. அவர் பிஜேபியோட சப்போர்ட்டர். இருக்கட்டுமே, சீப்பு செந்தில் இருக்கான், நெல்சன் சேவியர் இருக்கான், அவெல்லாம் திமுகவுக்கு அல்ல கையாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மாரிதாஸ் மட்டும் பிஜேபி சப்போர்ட்டராக இருக்கக்கூடாதா? ஒருத்தர் தானே இருக்காரு, இங்கே 1000 பேர் இருக்கானே. ஒரு பெரிய மாஃபியாவே, டிஜிட்டல் மாஃபியாவே உருவாகி இன்னைக்கு தாவேக்கு ஆட்சியில் இருக்க. டிஜிட்டல் மாஃபியா தானே உருவாக்குனாங்க. இன்னும் அதுலேருந்து அமைச்சர்கள்லாம் வெளியே வரலையே. அமைச்சர்கள் இன்னும் ரீல்ஸ் அமைச்சர்களாக தானே இருக்காங்க.
ரியலாக அமைச்சர்களாக மாறவே இல்லையே. அவங்களெல்லாம் செய்யலாம், பிஜேபிக்காக ஒருத்தர் இயங்கக்கூடாதா? உடனே பிடிச்சி உள்ளே போடுவீங்களா? ஓகே, இப்போ பிஜேபிக்காக இவர் இயங்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து இயங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு பேஜ் வந்து அந்த பேஜை வந்து மத்திய அரசு வந்து உடனே முடக்குது. அப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இதே மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு லிமிட் இல்லாமல் போயிட்டு இருக்கோ, அந்த மாதிரி வர ஒரு கேள்விகள் வருது இல்லை? இங்கே ஒரு மொபைலு ஒரு உட்காந்து பேசியாச்சுன்னா யாரை வேணா இது வேணாம் சொல்லாமா அப்படின்னு கோர்ட்டே கேட்டிருக்கு. அப்படி தான் சார் ஆயிடுச்சு, அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தவன் எங்கே இருக்கான்? அமெரிக்காவில் இருக்கான். அவன் ஏற்கனவே எங்கே இருந்தான்? ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கான். ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டிஜிட்டல் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் தான் அமெரிக்காவுக்கு கூட அங்கே கட்ட ஆரம்பிக்கிறான். இவங்கெல்லாம் ஜார்ஜ் ஜோரஸோடைய குழந்தைகள். ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த கரப்பாம்பூச்சி குரூப்பு, இதெல்லாம் ஜார்ஜ் ஜோரஸ் என்கின்ற இந்திய எதிரிகளின் குழந்தைகள். இவர்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அவர்களுடைய பாட்ஷா இந்தியாவில் பலிக்காது. கரப்பாம்பூச்சி கவுத்து போட்டு விளக்கமத்தில் அடிக்க வேண்டியது தான், அது நடக்கும். அதற்காக வந்து ஏன் அந்த இணையதளம் முடக்கப்பட்டதுன்னா, அவங்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய போஸ்டிங்ஸும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்ததால் அதை முடக்குனாங்க. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, நீ எதை வேணாலும் செய்ய. ஜார்ஜ் ஜோரஸுடைய குழந்தைகள் இங்கு, குழந்தைகளால் இங்கே எதையும் சாதிக்க முடியாது. இது இந்தியா, இது பாரத தேசம், இது புண்ணிய பூமி, இது சித்தர்கள் பூமி, இது ஆன்மீக பூமி. இங்கே வந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்று இந்த பிரபஞ்சத்தை, இந்தியாவை, பாரத கண்டத்தை ஆளக்கூடிய தலைமையை இந்த பிரபஞ்சம்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தாக்கம் இன்னொரு 25-30 வருஷத்துக்கு பிஜேபி ஆட்சி தான் இங்கே நடக்கும். இந்தியாவை ஆளப்போவது பிஜேபி தான். அந்த பிஜேபி காரணம் நான் சொல்ல, வேறு எதிரில் ஆளே இல்லை. பிஜேபியை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு, பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் இந்தியாவை எதிர்க்கிறார்கள். ராகுல் காந்தி உட்பட அத்தனை பேரும். மம்தா பானர்ஜிக்கு இவ்வளோ பெரிய தோல்வி கிடைச்சிது. அவர் இந்தியர்களுக்கு எதிராகவும் பங்களாதேசிகளுக்கு ஆதரவாகவும் மேற்கு வங்கத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால தான் இந்தியர்கள் ஒன்றிணைந்து, அதாவது இந்துக்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லை, கிறிஸ்துவர்கள் சொல்ல, இந்தியர்கள் ஒருங்கிணைந்து இந்தியர்களாக ஒரு வாக்கு வங்கியாக உருவாகி பங்களாதேசிகளுக்கு சப்போர்ட் செஞ்ச மம்தா பானர்ஜி அவருடைய சொந்த ஊரில் சொந்த தொகுதியில் தோற்கடித்தாங்க. அதே நிலை தான் ராகுல் காந்திக்கும் ஏற்படும். அதே போல தான் கரப்பாம்பூச்சிகளுக்கும் ஏற்படும். கரப்பாம்பூச்சிக்கு ஹிட்டு வரும், 1000 பூச்சி மருந்து வரும். கரப்பாம்பூச்சிகளால் இந்த ஒரு சின்ன சலசலப்பை தான் ஏற்படுத்த முடியும். 10 கரப்பாம்பூச்சி இங்கே ஓடிச்சுன்னா நம்ம அலர்ஜி ஆகும்ல, பெண்கள்லாம் பயப்படுவாங்க, குழந்தைங்கள்லாம் பயப்படுவாங்கல்ல. அதே போன்ற ஒரு தோற்றத்தை தான் உருவாக்க முடியும். கரப்பாம்பூச்சி நிலையானதல்ல, கரப்பாம்பூச்சியை விளக்கமாத்தில் அடிக்கப்படும். இப்போ சமூக வலைத்தள பக்கங்கள் முடக்கப்படுது, சமூக வலைத்தளங்களை பேசக்கூட கைது செய்யப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி டிவிக்கு அரசு வந்து இன்னொரு விஷயம் பண்ணுது. பேட்டி கேட்ட புதிய தலைமுறையை வந்து கேபிள் டிவிலேருந்தே நீக்கிறாங்க. ஒருபடி மேலே இருக்காங்க சார். திமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான். திமுகவை இயக்கியதும் கிறிஸ்துவ மிஷனரி கும்பல் தான், தாவேக்காவை இயக்குவதும் கிறிஸ்துவ மிஷனரி கும்பல் தான். திமுகவோட கொள்கை தான் தாவேக்காவோட கொள்கை. இதில் எந்த இருவேறுபட்ட கருத்தும் இல்லை. நான் சொல்லி தான் என் கூட்டணி கட்சியை போய் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொன்னேன்னு மு க ஸ்டாலின் சொல்கிறார். ஆதரவு கொடுக்கறதுக்கு முதல் நாள் IUML தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க மு க ஸ்டாலினை. மறுநாள் வந்து ஆதரவு சொல்கிறாங்க. உயர்மட்ட குழு நிர்வாகிகளோட பேசிட்டு மு க ஸ்டாலினை போய் சந்திக்கிறார் திருமாவளவன். மறுநாள் கிளம்புற ஆதரவு கொடுக்குறாரு. கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோமே ஒழிய நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். அப்போ அங்கே என்ன நடக்குது? எல்லாம் ஒன்று தான். அவங்கள்ட்ட என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது எதை இங்கேயும் எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் கூட கேஸ் வரலாம். தாவேக்கா அரசாங்கம் போடும். ஜோசப் விசை மௌனமாக வேடிக்கை பார்ப்பார். அங்கு சபரீசன் இருந்தார், இங்கு ஆதவர்ஜின் இருக்கிறார். சூப்பர் முதலமைச்சராக அங்கு பணியாற்றினார்கள். இங்கு சூப்பர் முதலமைச்சர் திரு ஆதவர்ஜுன் அவர்கள்லாம் செயல்படுகிறார்கள். எனவே இது ரெண்டுக்கும் மாற்று இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இதை மக்கள் விரைவாக உணர்ந்து கொள்வார்கள். 30 நாட்களுக்குள்ள 30 விதமான பிரச்சனைகளை தாவேகா சந்தித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேர்மையான, நியாயமான, மக்களுக்கான ஆட்சியை நீங்கள் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தால் நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அந்த தீர்ப்பை எதிர்த்து, அந்த பைண்டிங்ஸ் எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் சென்று வழிகாட்டு நெறிமுறைகளை பெற்று நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். கரெக்டுங்களா? ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லுது, இந்த அதிகாரியை நீங்கள் நியமிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை நீங்கள் ஊழல் தடுப்பு பிரிவுக்கே இப்படி தலைமைக்கு பொறுப்பு கொண்டு வருவீங்க அப்படின்னு நீதிபதிகள் எழுத்தில் கொடுக்குறாங்க. பைண்டிங்ஸாக கொடுக்கல, எழுத்தில் கொடுக்குறாங்க. அந்த அதிகாரியை இன்னைய வரைக்கும் தூக்கலையே.
அந்த அதிகாரியை ஏன் காத்திருப்போர் பட்டியல் கொண்டு போல? ஏன்? அதே தானே திமுக செஞ்சாங்க. திமுக உங்களுக்கு என்ன மாற்று இருக்குது? நீங்கள் மாற்று சக்திலாம் இல்லை, நீங்கள் திமுகவின் மறைமுக சக்தி. திமுக தீய சக்தி, தாவேகா மிகப்பெரிய மகா தீய சக்தி. அதுதான் இந்த நடவடிக்கைகளுக்கான காரணம். இவர்கள்ட்ட இதை தவிர வேற ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. ஓட்டு போட்ட மக்கள் வெக்கி தலைகுனிய வேண்டும். இப்போ வந்து மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தரப்பிலிருந்து வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து இது வரைக்கும் எந்த மாதிரி எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியுது? இதற்கு நான் பாஜகக்காரன் தானே, நான் தான் எதிர்ப்பு சொல்லிட்டேனே, நீங்கள் பதிவே போட்டேனே. ஃபேஸ்புக்கில் இப்போ எனக்கு செய்தி வந்த அடுத்த நிமிஷம் பதிவு போட்டிருக்கேன். மாரிதாஸ் கைதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாயாசம் பாசிசம் தாவேக்கான்னு போட்டிருக்கேன். உங்கள் மாநில தலைவர் சொல்லுவார், அவங்க மீட்டிங்கில் இருக்காங்கல்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு திருச்சியில் மீட்டிங் நடக்குது. அதுக்கான ஒருங்கிணைப்பு படி போக்குவரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சது, ப்ரெஸ் மீட் இருக்கும். ப்ரெஸ் மீட்டில் கண்டிக்க தான் போகிறாங்க. இதை ஏன் கண்டிக்காமல் எப்படி விடுவாங்க? அவர் எங்கள் ஆதரவாளர் சார் மாரிதாஸ். எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மனிதன் மாரிதாஸ். அந்த மனிதனை கண்டிக்காமல் இருக்க முடியுமா? அந்த மீட்டிங்கில் இருக்கிறதுனால அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரியாது. இப்போ என்ன நிலைன்னு உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். இப்போ ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்களும் எங்கள் கட்சியும் எங்கள் கட்சி தலைவரும் இருக்கிறார்கள். அதனால் அது சம்பந்தமான விவாத நிகழ்ச்சி நடக்குது. அது சமம் முன்னெடுப்பு பணிகள் இருக்கின்றன. இதெல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் ப்ரெஸ் மீட் நடக்கும். ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்வார் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நிச்சயமாக நடக்கும். ஓகே, அவர் ஒரு பாஜக ஆதரவாளர்ங்கிறதை தாண்டி ஒரு சக ஊடகவியலாளராக அவருடைய கைதை வந்து ஊடகவியலாளர் நாங்களும் வந்து எதிர்க்கிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலுத்துறதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Meriba Paneer Soda. I trust Meriba.